பசி என்னை படைத்தது, ருசி என்னை வளர்த்தது. பசி உணவு மகேந்திரன். பசி எடுத்துதா? சாப்பிட்டீங்களா? மகிழ்ச்சியாக சாப்பிட்றீங்க. மகிழ்ச்சியோடு அனைவரும் வாழ்வோம். புரியுதுங்களா? சரி, இன்றைக்கி சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்றது நான் விளக்குறேன். கடந்து சிரிக்க வைத்து ஆழ்ந்து சிந்திக்க வைப்பேன். புரியுதுங்களா? அதனால் என் கிளைமேக்ஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவு உணர்வு ரெண்டுத்தில் முடிப்பேன். உங்களால் எவ்வளோ இது கடந்து வர முடியுதோ வாங்க, வரத்துக்கு முயற்சி எடுங்க. இல்லைனாலும் எது உங்களுக்கு புரியுதோ அதை நீங்கள் கடந்து போங்க. நீங்கள் ஒரு முறையில் இப்போ ஃபாலோ பண்ணுவீங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. புரியுதுங்களா? ஆனால் இதில் நான் என்னென்னா தவம் தவம் தவம்னு சொல்லி கொடுக்குறோம். தவம் என்பது சொல்லி கொடுக்கறத உலகத்தில் அனைவரும் ஏற்றுக்கல. அதை அப்போ ஏற்றுக்காது நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடாதுல்ல. சிந்தனை இருக்குண்ணான்ல. புரியுங்களா? அறிவை 50% ஏற்றுக்குவேன். அப்போ சுய அறிவுன்னு ஒன்று இருக்கு. நான் சுயமாக சிந்திக்கிறேன்ல. நான் எவ்வளோ பேருக்கு நானே இப்போ தவம் செய்யறதில்ல, ஆனால் நான் வேறு ஒன்று செய்கிறேன். புரியுதுங்களா? அதை தான் நான் விளக்குறேன். என்னென்னா, உணர்வு அறிவு எல்லா மனிதர்களும் ஓய்வு எடுக்கிறாங்க, ஆனால் எல்லா மனிதரும் தவம் செய்யலை. அந்த ஓய்வு தான். இப்போ 1 மணி நேரம் நான் உழைச்சேன்னு வச்சுங்களேன், 10 நிமிஷம் என்னுடைய உடலுக்கு ஓய்வு கொடுப்பேன். புரியுதுங்களா? இது ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? 1 மணி நேரம் ஓய்ச்சேன்னா 10 நிமிஷம் என்னுடைய உடலுக்கு ஓய்வு கொடுத்துட்டுனா உடம்பு நல்லாயிருக்கும். ஓய்வே கொடுக்காமல் ஓய்ச்சோம்னா இந்த உடல் டயர்ட்னஸ் ஆகுது. இந்த ஒரு புரிதலுக்கு வந்துருக்கும். அப்போது இன்றைக்கி அமைதியாக 2 மணி நேரம் ஒரு பணி செஞ்சேன். 20 நிமிஷமாக அமைதியாக உட்காந்து எனக்குள் நான் கவனிக்கிறேன். கவனிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, மனம் என்பது அறிவோடு இயங்கும் பொழுது சிந்தனைகள் வருகிறது. அதே மனம் உணர்வோடு இருக்கும் பொழுது சிந்தனைகள் நிற்கிறது. இவ்வளோ தாங்க முடிஞ்சு போச்சுங்க. இதுக்கு எதுங்க தவம்னு சொல்கிறது? இதை ஓய்வுன்னு சொல்லுங்க. புரியுதுங்களா? ஓய்வு எடுக்கிறேன், இல்லை உண்மையோடு நான் உணர்வில் கலக்கிறேன். அப்போ இதில் நீங்கள் சிந்திக்க வேண்டியது என்ன, உங்களுடைய மனம் என்பது அறிவோடு இருக்கும்பொழுது எல்லா சிந்தனையும் கூட்டின்னு கொட்டும். நீங்கள் உங்களுடைய உணர்வோடு மனம் கலக்கும் பொழுது அது அமைதியாக இருக்கும். இது இன்றைக்கு நான் உணர்ந்தேன். அதை தான் உங்களுக்கு தெளிவு பண்ணேன். நன்றி, மகிழ்ச்சி. இதை தொடரலாம்.